ஹை ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு பார்க்குறது ஒரு பப் ஸ்லீவ் கட்டிங் செஞ்சு ஸ்டிச்சிங் செய்கிறது எப்படின்னு தான். ஸ்லீவ் மடிச்சு தைக்கிறதுக்கு கீழே 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். அதிலிருந்து 8.5 இன்ச்சுக்கு கை நீளம் வச்சுக்கலாம். கீழே கிராஸ் பண்ணி வெட்டுறதுக்கு 3 இன்ச்சுக்கு மார்க் செஞ்சு அதுவும் கிராஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸுக்கு ஒரு 5 ஃபோப் வச்சா போதும். அதுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு 2.25 இன்ச்சு வச்சுக்கலாம். அது மட்டும் கவர் தட்டு வர்ற இடத்துக்கு கொண்டாந்து ஜாயின் பண்ணி கிராஸ் பண்ணிக்கலாம். பப் ஸ்லீவ் வைக்கிற ப்ளவுஸுக்கு ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் கவர் தட்டு கட் பண்ணால் போதும். இதை விட அதிகமாக கட் பண்ண முடியாது. 11.5 இன்ச் கை நீளம் இருக்குது. கை லூஸ் மேல் சைடு 6 இன்ச் இருக்குது. எக்ஸ்ட்ராவாக தையல் அடிக்கிறதுக்கு 1.25 இன்ச் இருக்குது. ப்ளவுஸ்லேயும் எக்ஸ்ட்ராவாக 1.25 இன்ச்சு தான் வச்சுருக்கு தையல் அடிக்கிறதுக்கு. கவர் தட்டு வர்ற இடத்துக்கு 2 சைடு மார்க் செஞ்சுக்கலாம். கீழே 1 இன்ச்சுக்கு மடிச்சு தையறதுக்கு இந்த மாதிரி கீறி விட்டு ப்ளவுஸ் துணியில் வச்சு அப்படியே தையல் அடித்து திருப்பிக்கலாம். பப் ஸ்லீவ் இல்லாமல் நார்மலாக நம்ம தைக்கும்போது 10 இன்ச்சு கை நீளம் வேணும்னா தையல் அடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் சேர்த்து வச்சு நம்ம ஸ்டிச்சிங் செஞ்சோம்னா 10 இன்ச்சு வச்சது சரியாக வந்துடும். ஆனால் இந்த பப் ஸ்லீவ் வைக்கிறதுக்கு 10 இன்ச்சு கை நீளம் வேணும். அதுபோக பப் வைக்கிறதுக்காக நாம் ஒரு 2.25 இன்ச்சு வச்சு அப்படின்னா தையல் அடிக்கிறதுக்கு எல்லாம் சேர்ந்து. ஆனால் அது தைச்ச பின்னாடி நாம் வச்ச அளவு விட 1 இன்ச்சு அல்லது 2 இன்ச்சு அதிகமாக வந்துடும். பப் ஸ்லீவ் வச்சு தைக்கும்போது நம்மளுக்கு கை நீளம் என்ன வேணுமோ அது தைச்ச பின்னாடி எவ்வளோ வரணும், அது சரியான அளவு வர்றதுக்கு நாம் என்ன அளவு கை நீளம் வைக்கணும், எக்ஸ்ட்ராவாக பப் வைக்கிறதுக்கு எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு இந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கை நீளம் 8.5 இன்ச்சு வச்சுட்டு அதுபோக எக்ஸ்ட்ராவாக 2.25 இன்ச்சு வச்சுருந்தேன் தையல் அடிக்கிறதுக்கு சேர்ந்து தான். 5 ஃபோப் வச்ச பின்னாடி கை நீளம் 10.5 இன்ச்சு வந்தது. நீங்கள் இந்த மாதிரி பப் வச்சு தைக்கணும் அப்படின்னா கை நீளத்தை விட 1 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ராவாக வர்ற மாதிரி மார்க் செஞ்சிட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு தேவையான அளவு கை நீளம் வந்துடும். கை நீளம் என்ன தேவையோ அதை விட எக்ஸ்ட்ராவாக பப் வைக்கிறதுக்கு 2.25 இன்ச்சு வச்சோம்னா நாம் எதிர்பார்த்தபடி வராது, ஒரு 1.5 இன்ச்சு அதிகமாக வந்துடும். பஃப் வைக்கிறதுக்கு சென்டரில் வரும்போது கொஞ்சம் முன்னாடியே நிறுத்திக்கலாம். அதுக்கு 2 சைடும் ஒரு 1.25 இன்ச்சு 1.25 இன்ச்சுக்கு மார்க் செஞ்சுக்கலாம். ஒவ்வொரு சைடு 2 பஃப் வச்சுட்டு சென்டரில் ஒரு பஃப் அப்படியே வச்சுக்கலாம். 1/4 இன்ச்சுக்கு மேலேயே மடித்து வச்சிடலாம். நம்ம 2.25 இன்ச்சு வச்சது அப்போ தான் ஸ்லீவுக்கு கரெக்டாக வரும்.
கை நீளம் 10.25 இன்ச் ஒரு பாயிண்ட் இருக்குது. 11.5 இன்ச் வச்சுருந்தோம். நம்ம தையல் அடிக்கிறதுக்கு பஃப் வைக்கிறதுக்கு எல்லாம் போக 1 இன்ச்சு மட்டும்தான் குறைவாக வந்திருக்கு. 2 சைடு 5 பஃப் வந்திருக்கு. இடுப்பு சுற்றளவு 28 இன்ச், ஃப்ரண்டில் 6.25 இன்ச், பேக்கில் 7.25 இன்ச் வச்சுக்கலாம். டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு 3/4 இன்ச் சேர்த்தி வச்சுக்கலாம். இப்போ தைக்கக்கூடிய ப்ளவுஸ் அளவுக்கு நீங்கள் கட்டிங் செய்யணும் அப்படின்னா வீடியோவோட கடைசியில் ஸ்க்ரீனில் வரும். அதை டச் பண்ணி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதே அளவுக்கு நீங்கள் கட்டிங் செஞ்சுக்கலாம். பஃப் ஸ்லீவ் வைக்கிறதுக்கு மட்டும் நான் இப்போ சொன்ன மெத்தடில் நீங்கள் பஃப் ஸ்லீவ் வச்சு கட்டிங் செஞ்சுக்கலாம்.